ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கன்னியாகுமரியில் தேங்காய் பால் உருண்டைன்னு சொல்லுவாங்க. அவங்க முழுக்க பச்சரிசிலையும் தேங்காய் பால் ஊற்றி அந்த ரெசிபி அவங்க செய்வாங்க. நானும் கன்னியாகுமரி தான், பட் நான் இந்த பச்சரிசிக்கு ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுல் ரெட் ரைஸு அண்ட் தென் கொதிக்க தண்ணியில் வந்து தேங்காய் பால்லாம் ஊற்றாமல் ஜஸ்ட்டு தேங்காய் மட்டும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த பால்ஸை வந்து உருண்டை அதில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டேன்னா சுக்கு பொடி வந்து கொஞ்சம் தூக்கலாக கொஞ்சம் போட்டுப்பேன். நான் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டா டேஸ்டியான ஒரு எம்மியான ரெட் ரைஸ் உருண்டை ரெடி. இந்த ரெடி ஆகிடுச்சு. இந்த தண்ணி மட்டுமே குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணுது, அந்த அளவு நல்லாயிருக்கும். ஆனால் நான் தேங்காய் பால் போடாமலே ஜஸ்ட்டு சால்ட் வச்சு இந்த ரெட் ரைஸ் வச்சு இந்த பவுல்ஸ் உருண்டை பண்ணிக்கிறேன் நான். ஸோ இந்த கொல்கட்டையும் சரி இந்த தண்ணியும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் உப்பு போட்டு தான் செஞ்சுக்கிறேன். தேங்காய் பால் யூஸ் பண்ணாமலே நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.